ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் அரைத்து வைத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்கிறதால கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு பாதி வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கிறதால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற மீன் குழம்பை விட இது டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவும் வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைக்கும் போது வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி. எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாய் பொடி பயன்படுத்தலாம். இந்த மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த மிளகாய் பொடி இல்லாத பட்சத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம்.
மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது மீன் குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது கடைசியாக குழம்புக்கு எந்த அளவு உப்பு வேணும்னு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து வரணும். குழம்புலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்புல இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீனை சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே மீனை சேர்க்கக்கூடாது. முன்னாடியே மீனை சேர்த்துட்டோம் அப்படின்னா மீன் சீக்கிரமாகவே வெந்து குழம்புல கரைஞ்சி போயிடும். குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்காது, பச்சை வாசனை அப்படியே வரும். அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மீனை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன். அதில் உப்பு, மஞ்சள் தூள் 2ம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மீனை சேர்த்துடலாம். மீன் நல்லா குழம்புல முங்குற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கரண்டி வச்சு கிளற வேண்டாம், லைட்டாக திருப்பி விடுங்க போதும். இப்போது குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் இருந்து இறக்குனதுக்கப்புறம் கூட நல்லாவே கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுதான் மண் சட்டியோட ஸ்பெஷல். மீன் குழம்பு எப்போவும் மண் சட்டியில் வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.